உடனே நான் அவரிடத்தில் சென்று இது போன்ற ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது, கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல, 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் அது காவல்துறையில் டைரக்ட் எஸ்ஐயில் நடைமுறைக்கு இல்லை, இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன். இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் தான் கேட்டேன். இது எப்படி மரபு மீறிய செயல்? இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல்? இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல்? அப்போ சேகர் பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார், அது அதிக பிரசங்கிதனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர் பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, உங்கள் தந்தை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழாக இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தலை. தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளில் 20% உங்கள் தந்தை உத்தரவு போட்டார். அது அதிமுக ஆட்சியில் ஓபிஎஸ் இருக்கும்போது இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குரூப் 1 உட்பட எல்லா பதவிகளும் தேர்வு எழுதி வரலான்னு சொன்னாங்க.